உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆனி பௌர்ணமி, அதுவும் நிறைஞ்ச வெள்ளிக்கிழமையில் நிறைஞ்ச பௌர்ணமி வருது. ரொம்ப அதிர்ஷ்டமான கிழமை. இதை நம்ம எப்படி நம்ம வீட்டுக்கு தேவையான அதிர்ஷ்டத்தை கொண்டு வரதுக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவில். நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஆன்மீக தகவலுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரியான பதிவுகள் நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் வேணும்னா நீங்கள் போய் அதை பார்க்கலாம். கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன், மறக்காமல் அதை செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். ஆனி பௌர்ணமி இது சுக்கிர அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி இந்த பௌர்ணமியை சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் வருது. இன்னைக்கு ஆனி முதல் பௌர்ணமி, முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. இது ரொம்ப அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் நம்ம என்ன இப்போ செஞ்சால் நமக்கு தேவையான பணமோ கடனோ அடையும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சாயந்தரம் 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே பூஜை அறையில் விளக்கு ஏற்றி பௌர்ணமி வழிபாடு நம்ம செஞ்சோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற பண தேவைகள் கடன்கள் எல்லாம் குறைஞ்சி நமக்கு ஒரு சுபிட்சத்தை உண்டு பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளிக்கிழமை அதுவும் நிறைஞ்ச பௌர்ணமியாக வருது. மகாலட்சுமி அம்சத்தை நமக்கு கொண்டு வந்து தரும்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம பௌர்ணமி நைட்டில் நம்ம செய்யணும். அதாவது ஈவினிங் 6 மணிலேருந்தே நமக்கு கணக்கு தான். 6 மணிக்கு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி எல்லாம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் இருட்டு நிலவு முழு நிலவு உங்களுக்கு எப்போ தெரியுதோ அந்த டைமில் என்ன பண்ணணும் வெளியிலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாம்பலம், பித்தளை தாம்பலமோ இல்லை நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற பூஜை அறையில் யூஸ் பண்ணுறதோ ஏதோ ஒன்று அதை எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா உள்ளங்கையில் கொஞ்சம் மஞ்சள் வச்சு நல்லா பிடிச்சி இது பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மஞ்சளில் உங்கள்கிட்ட வெள்ளி நாணயம் இருந்தால், வெள்ளி மோதிரமோ நாணயமோ எது இருந்தாலும் வைக்கலாம். இல்லை வெள்ளி இல்லை அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம 1 ரூபாய் நாணயத்தை அதில் 1 ரூபாயோ 2 ரூபாயோ நாணயங்கள் வச்சு அந்த மஞ்சளில் வச்சு அதுக்கு பக்கத்துலேயே நம்ம விளக்கும் ஏற்றணும். பித்தளை விளக்கோ இல்லை வெள்ளி விளக்கோ எது வேணாலும் வைக்கலாம். சுக்க அதிர்ஷ்டம் அப்படின்றனால வெள்ளி வச்சிங்கன்னா பலன்கள் 2 மடங்காக உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்றவங்க நீங்கள் பித்தளை விளக்கு ஏற்றிக்கி வச்சுக்கலாம் வெளியில். அந்த தாம்பலத்தில் மஞ்சள் நாணயம் வச்சு அதில் விளக்கையும் தீபத்தையும் ஏற்றி முழு நிலவு தெரியும் போது வெளியில் ஒரு 5 நிமிடங்கள் வெளியில் வச்சுருங்க. வாசலில் வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் வெளியில் நிலா வெளிச்சம் படுற மாதிரி இருக்க இடத்துல வச்சாலும் சரி, அது ரொம்ப 2மே ஒரே அளவு தான் இருக்கும். அந்த மாதிரி வச்சு நீங்கள் 5 நிமிடங்கள் வச்சுருங்க வெளியில். அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற விளக்கை அணையாமல் எடுத்துகிட்டு பூஜை அறையில் வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நிலவோட எல்லா நன்மைகளும் உங்களுக்கு அது கிடச்சிரும். அப்போ அந்த மஞ்சள்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் மஞ்சள் பூசி குளிக்கிறவங்களா இருந்தால் அதை நீ பூசி குளிச்சிக்கலாம். அப்படி இல்லை நான் பூச மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அந்த மஞ்சள் இருக்கிற வரைக்கும் நெத்தியில் வச்சு பொட்டு மாதிரி நீங்கள் நெத்தியில் வச்சுக்கலாம். ஆண்களும் வச்சுக்கலாம், பெண்களும் வச்சுக்கலாம். நாணயத்தை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டு பீரோவில் எங்கே பணம் வச்சு நகை வச்சு எடுப்பீங்களோ அந்த இடத்துல அந்த நாணயத்தை எடுத்து வச்சுருங்க. அது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நீங்கள் செய்யணும். இந்த ஒரு பௌர்ணமிக்கு நீங்கள் செஞ்சு பண்ணும்போதே உங்களுக்கு மாற்றத்தை நீங்கள் உணரலாம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த பௌர்ணமி உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கறதா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வாங்கி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேதியில் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நாளில் கல்லுப்பு வாங்கி வைக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு இதாக சொல்லப்படுது. அதனால் மறக்காமல் சாயந்தரத்தில் 6 மணிக்கு மேலே நீங்கள் வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக கல்லுப்பு வாங்கிட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் மறக்காமல் சாமி வழிபாடு செய்ய காலையிலையும் சரி சாயந்தரமும் சரி அம்மன் கோயிலுக்கு இன்றைக்கி போயிட்டு வந்துடுங்க. மறக்காமல் நீங்கள் இதை இன்றைக்கி செஞ்சிடணும். சாயந்தரம் 6-7 மணிக்குள்ளே கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. வந்ததுக்கப்புறமா பூஜை அறையில் நான் சொன்ன இந்த மஞ்சள் நாணயம் வச்சு விளக்கு வச்சு சாமி கும்பிட்டுருங்க. நில வெளிச்சத்தில் வச்சு அதுக்கப்புறமா சந்திர வழிபாடு செஞ்சுட்டு பின்னாடி அதுக்கப்புறம் நீங்கள் அதை பூஜை அறையில் வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் வெளியில் வச்சா போதும். அதுக்கு மேலே நீங்கள் வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பூஜை அறையில் தனியாமல் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த நாணயத்தையும் மஞ்சளையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாணயத்தை பீரோவில் வச்சுருங்க. மகாலட்சுமி வழிபாடு இன்றைக்கி கண்டிப்பாக செய்யணும். இதை செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் 3 நாள் 4 நாள்லேயே உங்களுக்கு தேவையான எல்லா பலன்களுமே நீங்கள்
கண்டிப்பாக கிடைக்கும். அந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் முழுசாக பெறதுக்கு நம்பிக்கையோடு இந்த வழிபாடு செய்யணும். அதுதான் முக்கியமான இது. நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்காக நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பலன்கள் கிடைக்காது. இதை நம்பிக்கையோடு செய்யும்போது தான் அந்த பலன்கள் வந்து உங்களுக்கு கூடுதல் பலன்களாக உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், பலன்களையும் கூடுதலாகவே பெறுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான பதிவுகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளை பின்தொடரலாம். Okay friends, thank you for watching.